ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சண்டேக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எறாவும் நெத்திலி மீனும் வாங்கி வச்சுருக்கேன். எறா வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம். எறானா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தினமுமே செஞ்சிங்கன்னா கூட சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு பிடிக்கும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, புளியை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு மற்ற வேலை பார்க்கலாம். சாதம் மட்டும் கழுவி ஃபஸ்ட்டே வடித்து வச்சுட்டேன். அதனால் இப்போ நம்ம வந்து மற்றதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. அதாவது தட்டினா போல் கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கலை. இப்போ வந்து 2 பக்கம் 2 பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டியை வச்சுட்டேன். இந்த குழம்பு எப்படி அப்படின்னா, தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கட்டியாக அந்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வடகம் போட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகணும்னு சொல்லி வடகம் போட்டு தாளிச்சிட்டு இதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா சேர்க்கணும். நம்ம தேவைக்கு நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் ஒன்று சேர்த்துக்கலாம், இல்லை காரம் வேணால் இன்னும் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வந்து யார் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவோட மாமியார் ராஜேஸ்வரி அத்தை. அவங்க வைப்பாங்க பாருங்கள். அப்பா, இன்னும் நினச்சாலும் என் வாயில் அப்படி எச்சில் வருது. அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க. ஆனால் அவங்க என்னத்துமா சொல்லுவாங்க, வச்சு உடனே சாப்பிடக்கூடாதுமா, கொஞ்ச நேரம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி போவாங்க, டப்புன்னு செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி வைப்பாங்க. அவங்கள பார்த்து தான் இதை நான் வந்து செய்ய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து அப்படியே நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். அப்புறமா ஒரு கொதி வரட்டும் சொல்லி நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எறாக்கு வந்து எப்படி மசாலா போடுறதுன்னு பார்ப்போம். கொஞ்சமாக அரிஞ்சு வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அது சூடாகட்டும் சொல்லி எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணும். இந்த மிக்ஸி வந்துல துணி போட்டு மூடலன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா கத்துவாங்க. எப்போவுமே சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சுருந்தேன்னா அடுப்பு பக்கத்துலேயே இருக்கும். அப்போ வந்து இன்னொரு வீட்டில் இருந்தோம். அது வந்து சின்ன மேடையா பக்கத்தில் இருந்து அப்படியே ஒரு மாதிரி மஞ்சளாகிடுச்சு. அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அது என்ன பழக்கம், துணி போட்டு மூடணும் அப்படின்வாங்க. அதனால் என் பசங்க சட்டையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுதான் போட்டு மூடி வைப்பேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சா, மாங்காய் சேர்த்துட்டோம். இப்போ வந்து இதில் பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன், சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு இறாலும் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்போம். இந்த மாம்பழம் வந்து செந்தூரம் பழம் 1 கிலோ வந்து 80 ரூபான்னு வாங்கியிருந்தாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ விலைன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கும் அதான் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தண்ணி வந்து இறால வந்து அதிகமாக சேர்க்கவே கூடாது. தெளித்து விட்ட மாதிரி சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே சுண்டி வரும் இல்லையா, எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே, அந்த டைமில் என்ன பண்ணோன்னா கறி மசாலா எப்படின்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் தனியாக அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு பெரட்டி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த எறா தொக்கு மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ மீன் குழம்பு இந்தளவுக்கு இருக்கா, நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், 2மே ரெடி ஆகிடுச்சு. ஏன் அந்தளவுக்கு நிறுத்தினேன்னா, சட்டின்றதுனால சூடு அதிகமாக இருக்குமா, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், திக்காயிரும், ரொம்ப கட்டியாயிரும் அந்த மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பே அப்படி தான் இருக்கணும். அது வந்து நெத்திலி சுண்டி வைக்கிறது சொல்லுவாங்க, அந்த ஸ்டைல் குழம்பு அது. இப்போ வந்து நம்ம உடனே காட்டுறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்ததும் ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக அப்படியே சுண்டி மாங்காய், மீன், குழம்பு எல்லாம் அப்படியே ஒன்றா இருக்கும். அப்படியே எப்படி சொல்லுவாங்க, அந்த சேர் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படியே அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ வெங்காயம் போட்டு ஒரு முட்டை ஆம்லேட்டும் போட்டாச்சு. ஆம்லேட் இல்லாமல் மீன் குழம்பாங்க, அதுதான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ சுட சுட சாதம் போட்டு முட்டை ஆம்லேட் வச்சு கொஞ்சமாக நெத்திலியும் சுண்டுன குழம்பு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றி நம்மளோட ஸ்பெஷல் எறா தொக்கு அதையும் வச்சு கட் பண்ணி வச்ச மாம்பழமும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் வாங்க, சூடாக இருக்குது சாப்பாடு, சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ் வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். சூப்பரான சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.